ஹலோ மேடம், என்னம்மா உங்க லவர் இன்னும் இங்க வரல போல. ஏங்க ஏங்க இப்படி தப்பா பேசுறீங்க? நான் தப்பா பேசுறேனா? நீ பண்றது தப்பு இல்ல, நான் பேசுறதுதான் தப்பா? இத பாரு சிவானி, முதல்ல நீ எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். இப்ப நீ அவளை பார்க்க தானே இங்க வந்த? இல்லைங்க, இல்ல, நான் சும்மா தாங்க இங்க வந்தேன். இத பாரு சிவானி, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். இன்னும் ஒரு தடவை எனக்கு தெரியாம அவனை பார்க்கணும்னு நினைச்ச, பார்த்த இடத்திலேயே கொள்ளி தோண்டி பொழைச்சுக்குவேன். ஒண்ணு இல்லம்மா, அவனை. ஐயோ வேணாங்க, வேணாம், அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேங்க, கேட்கிறேன். ஓ, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? அப்படின்னா வா, வந்து என் கூட ஒரு டான்ஸ் ஆடி பார்க்கலாம். இல்லைங்க, இல்லை, என்னால அதெல்லாம் முடியாதுங்க. இத பாசிவாணி, ஆட மாட்டேன், ஆடித்தான் கறக்கணும். பாடுற மாட்டேன், பாடித்தான் கறக்கணும். அது ரெண்டையுமே நான் இப்போ ஒன்னா பண்ண போறேன். வாடி. ஐயோ ஐயோ, எனக்கு அதெல்லாம் முடியாது. இத பாசிவாணி, எனக்கு இருக்க பணத்துக்கு எனக்கு ஒரு ராத்திரிக்கு என்னால கச்சேரியை வைக்க முடியும். நின்று வேடிக்கை பார்த்துட்டு போ.
வந்து அவினாஷ் என்ன மச்சான் சொல்ற? அப்ப ஏன்டா எல்லாத்தையும் மனுஷன் எங்க கிட்ட நீ? டேய் நீ எல்லாம் லவ் பண்றது சரியா? அதுதான்டா எல்லாம் முடிஞ்சது சொல்ல வேண்டியதில்லை. அது சரி, நான் இவ்வளவு நேரமா உங்களுக்கு மெசேஜ் பண்ணி இவ்வளவு நேரமா என்ன பண்ணுறீங்க? மச்சி நான் லவ் பண்றேன், ஐயாவோட அக்கா வந்துருந்தாங்க. அவங்க யாரோ இல்லை லவ் பண்றாங்கடா. அதான்டா அவங்களுக்கு ஆறு சொல்லிட்டு அவங்க கரெக்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் வேண்டாம். டேய் என்னடா சொல்ற? இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? யாரு மச்சி? ஏதோ சிவானி மட்டும் பேர் சொன்னா மச்சான், அவ்வளவுதானே எனக்கு தெரியும். மச்சான் சிவானி அவன் நான் லவ் பண்ற பொண்ணா? அவன் என்ன தேடித்தா வச்சிருப்பா, என்ன தேடித்தா வச்சிருப்பா. அவளை எங்கிட்ட இருந்தோம் பிரிச்சுட்டாண்டா. என்னடா சொல்ற? அந்த பொண்ணா பாவண்டா, போன ரொம்பவும் லவ் பண்றா. கைவிட்டாடா. நமக்குள்ள ஒன்னா இருக்கு. அப்படி படிச்சாரே மச்சான், மனுஷனே இல்லடா. ஆமாடா, ஆமா நான் மனுஷனே இல்ல, மனுஷ உருவத்துல இருக்க மிருகண்டா. அவினாஷ் இவ்வளவு நாள் ஒன்ன பையனால காத்துக்கிட்டே இருந்தேன். என்னடா என்ன பேசுற? நான் சிவானியை லவ் பண்றேன், உனக்கு நல்லா தெரியுமேடா. அப்படி இருந்து ஏண்டா அவனை என்கிட்ட இருந்து பிரிச்ச பச்சை துரோகி. நான் துரோகியா? அப்படின்னா உன்னால என் தங்கச்சோட வாழ்க்கையை என் குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் அழிச்சு நீ யாருடா? நீ யாரு? என்னடா சொல்ற? உன் தங்கச்சி சந்தோஷத்தை அவினாஷ் அழைச்சிட்டானா? ஆமாடா, ஆமா என் தங்கச்சோட வாழ்க்கையை இவன் தான் என்ன சொல்ற? யாரு யாரு தெரியாத மச்சான். கொடுக்க முடியா தெரியும். ஒன்னே சுத்தி வந்தாலேடா என் தங்கச்சி காவியா. அவளை மறந்துட்டியாடா? என்ன சொல்ற? காவியா 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 வசியம் கொண்டாடா? அது ஒரு தங்கச்சாடா? இல்லடா இல்ல, என் குடும்பத்தோட மொத்த சந்தோஷமே அவளாடா. அவளை என்கிட்ட பிரிச்சுலையடா பாவி. உனக்கு எதுவுமே தெரிஞ்சு பண்ணினது கூட இல்லையேடா. அப்பவே அவன் வேணான்னு சொல்லிட்டா. என்ன தேடி வாரதே இல்லடா. நீ அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியடா, உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லியடா. அந்த வார்த்தையை கேட்டு என் தங்கச்சி மனசுடைஞ்சு போயிட்டாடா. மனசுடைஞ்சு போயிட்டா. அவளுக்கு அவளே பிடிக்காம தனக்குத்தானே பெட்ரோல் ஊத்தி எரிச்சுக்கிட்டா. அவ போய் பார்க்கும்போது என் தங்கச்சி துடிச்சு அண்ணா என்னை காப்பாற்ற மாட்டியா, அண்ணா என்னை காப்பாற்ற மாட்டியான்னு என் கையை பிடிச்சி அழுதாடா. இப்படி ஹாஸ்பிட்டல கொண்டு வச்சா 2 நாள் கட்ட முன்னுக்கே எங்கேயோ போயிட்டாடா. எங்கேயோ போயிட்டா. மொத்த சந்தோஷத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாடா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா நீ. அதுக்கு காரணம் நீ. உங்ககிட்ட வந்து எப்படி சேரலானே பார்த்துட்டு இருந்தேன். இதோ வான் மூலமா வந்து சேர்ந்துக்கிட்டேன். என்ன யாருன்னு கூட காட்டிக்காம ஒரு கழுகு மாதிரி காத்துட்டு இருந்தா, ஒரு கழுகு மாதிரி. அதுக்கெல்லாம் இப்பதான் சந்தர்ப்பம் கிடைக்குது. சிவானி கிடைச்சா அதுதான் அவன் அண்ணனுக்கு ஒரு விலை வச்சேன். உனக்கண்ணு இருந்தாவ எனக்கண்ணு கொடுத்துட்டான்டா. இதுதான் மச்சான் லைஃப், புரிஞ்சுக்கோ. மச்சி இங்க பாருடா, உனக்கே தெரியும் சிவானியா எவ்வளவு லவ் பண்ணாங்க. ஆமாண்டா, அவன் சிவானியா அவன்கிட்ட கொடுத்துரு மச்சான். என் பாவண்டா. இதை பாரு, ஒரு
யுத்தத்தை தவிர்க்க முடியாத நேரத்துல அந்த ராமன் கூட ராவணனா மாறினதுல தப்பே இல்லை. அதனால நீ கொஞ்சம் அவனுக்கு விலகியே இரு மச்சான். இத பாரு அவினாஷ், இனிமேல் உன் கனவுல கூட நினைக்க கூடாது சிவானி கூட வாழலான்னு. இப்ப புரியுதா என் தங்கச்சி பட்ட அதே வேதனை அதே வழி. குட் பை. நீ எதனாச்சு கவலைப்படாத, போற இருக்கட்டும். இதா நீ கேட்ட செக், இதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. இது போததுன்னா இன்னும் கேள்வி எவ்வளவு வேணா கொடுக்குறேன். ஆனா எனக்கு முக்கியம் இந்த பணம் இல்ல, உன்னோட தங்கச்சி. ஐயோ மச்சான், நீங்க எனக்கு இப்ப கொடுத்ததே போதும். நான் கேட்டது நீங்க கொடுத்துட்டீங்க. நீங்க கேட்டது கூடிய சீக்கிரமே நான் தரப்போறேன் மச்சான். ஓகே மச்சான், நான் கொஞ்சம் பேங்க் போயிட்டு வந்துடுறேன். தங்கச்சி இருக்கா, பேசிக்கிட்டு இருங்க. ஓகே மச்சான், பாய். சிவானி அக்கா, அவன் எதுக்கு நம்ம அண்ணா கிட்ட செக் கொடுக்கணும்? எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்குக்கா. சிவானி அக்கா உன்னதான் போயிருப்பா. எப்படியாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கோக்கா. போ. சிவானி வாம்மா, வா. என் அண்ணனுக்கு தேவதையே வா. என்னம்மா கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு கலையே உன் முகத்துல தெரியல? ஓஹோ, இன்னும் அவனையே நினைச்சிட்டு இருக்கியா? இதப்பா சிவானி, அவனை மறந்துருமா. இப்போ இந்த மாமா பார்த்து லைட்டா சிரிச்சா போதும், அந்த அழகான லிச்சால லைட்டா ஒரு சின்ன ஸ்மைல். நான் சிரிக்க வேண்டாம், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில சொல்லி எங்க அண்ணா கிட்ட ஏதோ கொடுத்தேன். உங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருக்குடா, அதை சொல்லுடா முதல்ல. தேவி, அந்த செக்கா அது ஒண்ணு இல்லடி, அது ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு விலைக்கு எடுத்திருக்க, அதுதான் அந்த செக். ஐயோ என்னடா சொல்ற, விலைக்கு வாங்கிக்கியா? இதை பாரு சிவானி, நான் ஒன்னும் உன் அழகை பார்த்தோ உன் மேல ஆசைப்பட்டோ உன்னை கட்டிக்க நினைக்கல. அந்த அவினாஷ பழி வாங்கணும். என் தங்கச்சி பட்ட அதே வேதனை அதே வழிய அந்த அவினாஷ் அனுபவிக்கணுமா? அதுதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். உங்க அண்ணனை ஆயுதமா யூஸ் பண்ணிக்கிட்டேன். சிவானி, நான் நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துக்கிட்டே வருது. இன்னும் அந்த அவினாஷ் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஜஸ்ட் வெயிட்டிங்மா. அவரை பழி வாங்குறீங்க. ஏண்டா ஏண்டா என் வாழ்க்கையில விளையாடுறேன்? உனக்கு நான் என்னடா பண்ணினேன்? பாரு சிவானி, எனக்கு யாரோட வாழ்க்கையை பத்தி கவலையே இல்லை. எனக்கு என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். இத பார், எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்காம கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இரு. இப்போ நான் போயிட்டு வரேன். தெரியுமா, ஐ லவ் யூ மா. ஐயோ ஐயோ, நான் யாருக்கு என்ன பண்ணினேங்க, என்ன பண்ணினேன்? ஏடியா எனர்ஜி ஒரு இரும்பு கூட த்ரோ பண்ணலையா? ஏடியா ஏடியா எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை? கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏடியா அக்கா, அழாதக்கா, அழாத. உன் வேதனை எனக்கு புரியுதுக்கா. நான் இப்ப என்ன சொன்னாலும் ஏற்கிற நிலைமையில நீ இல்லை. நீதாக்கா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணணும். என்னட்டம்மா யோசிக்க சொல்றேன்? அதுக்காகவே நம்ம அண்ணனை பத்தி யோசிக்கவா, இல்ல யாரையோ பழிவான நினைச்சு என் வாழ்க்கையில விளையாட பத்தி யோசிக்கவா, இல்ல என் மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ முடியும்னு யோசிக்கவா? இங்க பாருடியா, இதெல்லாம் யோசிச்சா என் மண்டையே வெடிக்குதுமா, வெடிக்குது. ஐயோ அக்கா, நீங்க அண்ணா பத்தி யோசிக்க. அண்ணாவை
நான் பாத்துக்கிறேன். இதோ பாருக்கா, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீ உன் மனசுக்கு பிடிச்சது கூட போயிடுக்கா, ப்ளீஸ்க்கா. அக்கா, உன் மனசுக்கு பிடிச்ச கூட வாழ்த்தாதான்க்கா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அக்கா, என் அக்கா வாழ்க்கை எனக்கு முக்கியம்க்கா, ப்ளீஸ்க்கா. ஐயோ அக்கா, ஒரு நல்ல முடிவு எடுக்கா. சாப்பிடு. சரி வா. டேய் சித்தார்த், டேய் மச்சான் போலாமாடா? அதெல்லாம் சரிடா, அப்பா வேற வந்திருக்காங்க. அப்படி நம்ம எங்க மச்சான் போறோம்? மச்சி, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருந்தா ஒரு நல்ல விஷயம் பேச, அதான் அப்பாயை கூட்டி வந்தேன். ஏய் மச்சி, அது என்ன விஷயம் எனக்கு தெரியாம? என்ன வரும், நம்ம வருஷாக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கப்பா, அது அங்க போய் தான் பேசிட்டு வருவோம்ண்டு. அப்பா என்னப்பா சொல்றீங்க? வருஷாக்கு மாப்பிள்ளை பாக்கையா? ஆமாண்டா மச்சி, நீ வீட்டில் சும்மா தானே இருப்பா, அதான் நீ கூட்டி போகலாண்டி. இல்ல மச்சான், நீங்க போயிட்டு வாங்கலாம். எனக்கு என்னோட வேலை இருக்கு, அதை நான் முடிச்சு வரலாம். டேய், இங்க பாரு, எந்த வேலையா தானே அப்புறம் பாரு, அவளை எங்க வா. டேய் மச்சான் சொல்றத கேளு. என்ன வரும், வரும்போது கலகலன்னு இருந்த, இப்போ ஒரு மாதிரி நிக்கிற. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. டேய் வருவா, இந்த பாரு, வருஷாக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சி போச்சுடா. என் தங்கச்சி கூடிச்சுக்கலாம் எதையுமே ஆசைப்பட மாட்டான், ஆனா இப்ப அவன் மேல ஆசைப்பட்டாடா. அதான் நான் அப்போ சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்கப்பா, இந்த திருமணம் என்றா என்னன்னு தெரியுமாப்பா உங்களுக்கெல்லாம்? 10 பொருத்தங்களும் பார்த்து பண்றதுதான்ப்பா திருமணம். நம்ம வருஷாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிட்டான், அதான். அப்பா சார் ஏன் சொன்னீங்க? சரி மச்சி, அதனாலதான்டா அவன் எங்களை தகுதிக்கு அந்த மாதிரி இருந்தான், அதனால நாங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. டேய் சித்தார்த், வருண், நல்லா கேளுங்கடா. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்றதுக்கு செலவு ரொம்ப குறைவாதாப்பா இருக்கு. ஆனா நம்ம அடுத்தவனை கூட வாழணும்னு நினைக்கும் போதுதான் எவ்வளவு உழைச்சாலும் அது போதாம இருக்குப்பா. அப்படி பார்த்தாலே அவன் அந்த பைக் எடுக்கிறேன், இந்த வீடு கட்டுறேன், விடமதிப்பான சாரி நகையிட்டு பார்த்து பார்த்து நம்ம சமுதாயம் சேர்த்து வச்சிருக்கதான் கரைக்கிறாங்கப்பா. எப்பதான் திருந்த போறாங்களோ. ஏய் சித்தார்த், என்னடா நம்ம 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கோம், வருண் எதுவுமே பேசாம நிக்கிறான். அப்பா அவன் எப்படிப்பா பேசணும், அவன் தான் கல்யாணமா அப்படியாச்சு, அதான் அவர் முகத்துல கல்யாண கணக்காச்சு. என்ன மச்சான் சொல்றான்? எனக்கு எதுவுமே புரியல மச்சான். டேய், இன்னும் மறைக்கிறீங்கடா. நீ ஏன் சொல்வான்னு நாங்க எதிர்பார்த்தோம், ஆனா உனக்கு நான் பேசுறது உன் காதலே மறைச்சிட்டீடா. வருஷா எல்லாத்தையும் எதிர்பார்த்தா நீ என்ன சொல்றாரு பார்க்கத்தாப்பா, நாங்க 2 பேரும் இப்படி ஒரு நாடகத்தையே போட்டோம். அப்பா சரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஏய் மச்சி, என்ன மன்னிச்சிடுடா. டேய், 2 பேரும் என்ன பண்ணுறா? ஓகே தானே? ஓகேடா, வேணாம் ஏய் ஏய் சித்தார்த், பார்வதி சிவானிக்கு அடுத்த வாரமே கல்யாணமா மச்சான். அது போஸ்டர் அடிச்சு விட்டீங்க மச்சான். சரி, அது சிவானி முன்னாள் நம்ம வீட வரதடி கட்டாயம் போட்டிருக்கான் மச்சான். இவன் எந்த ஜென்மம் எனக்கு புரியல மச்சான். சரிடா, நம்ம இப்ப வினோத போய் பார்க்கணும். வா வா வா. டேய் அவினாஷ், டேய் மச்சி, என்னடா பண்ற? ஏன் மச்சான் இப்படி